ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய 3வது வாரத்தில் வந்திருக்கவங்க ஒவ்வொருவரையும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லி வரவேற்கிறோம். இந்த அருமையான காலவெளியில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கவங்க ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நாளுடைய ஆராதனை கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாக நடத்துகிற அருமையான சகோதரர் பேசிலுக்காக, சகோதரி சோஃபியாக்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர்களை கர்த்தர் சிலுவையில் மறித்து வெளிப்படும்படியாக உங்கள் ஒவ்வொருவரோடு தேவன் இடைப்படும்படியாக இந்த நாளுடைய ஆராதனை முழுவதுமாய் செய்தியின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி. இந்த அருமையான காலவேளையில் உங்களுடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்கள் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் இந்த அருமையான காலவேளையில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த 3வது வாரத்தில் எங்களை இதுவரை நடத்தின எபினேசர் இனிமேல் நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நாளுடைய ஆராதனை நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. நடத்துகிற சகோதரி பேசலுக்காக, சகோதரி சோஃபியாக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவளை சிலுவையில் மறித்து வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளை தாங்க. நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். எங்களை சிலுவையில் மறித்து நீங்கள் வெளிப்படுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் ஆராதனைகளை கடந்து போவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக உங்கள் எல்லோரையும் இந்த மாதத்தின் 3ஆம் வாரத்திற்கு வரவேற்கிறோம். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம் இயேசு சாமி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள் வரை ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவரே சுகபத்திரமாக காத்து வழி நடத்தினீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உண்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சாமி, நீர் எங்களுடைய கண்மலையானவர் சாமி. இந்த நாள் வரை ஆண்டவரே சாமி எங்களை வழி நடத்தின கண்மலையானவர் நீர் சாமி. ஆண்டவரே, எங்களுடைய ரட்சிப்பின் தேவன் நீரப்பா. ஆண்டவரே, உண்மை துதிக்கிறோம் சாமி. உமக்கு ஸ்தோத்திரம். போன்ற சாட்சிகளே, எம்மை முன் சென்ற சுத்தர்களே, பரலோகத்தின் வீதிகளில் எங்கள் ஓட்டத்தை காண்பவரே, இவ்வுலகின்னை
தேவ மகிமை கண்டவனே. பார்வோனின் அரண்மனை வாழ்க்கையையும் குப்பையாய் எண்ணின சீமானே, நிந்தையின் குரலை கேட்கையிலே திறப்பின் வாசல் நின்றவனே. நிந்தையின் குரலை கேட்கையிலே திறப்பின் வாசல் நின்றவனே. உம்மை போல் நானும் ஆகணுமே, அவரின் நண்பன மாறனுமே. உம்மை போல் நானும் ஆகணுமே, அவரின் நண்பன மாறனுமே. அக்கினியுள்ளே வேகவில்லை, தண்ணீரின் உள்ளே மூழ்கவில்லை, கடுப்புயல் அடித்தும் அசையவில்லை. உன்னதர் தேவன் சீஷர்களே, அக்கினியுள்ளே வேகவில்லை, தண்ணீரின் உள்ளே மூழ்கவில்லை, கடுப்புயல் அடித்தும் அசையவில்லை. உன்னதர் தேவன் சீஷர்களே, சுழற்காற்றின் எலியாவே, யெசுபேலை வென்றவனே, பாகாலை வெட்கப்படுத்தி சவாலை வென்றவனே, கார்மேலின் மேல் அக்கினியை இறக்கி கர்த்தரே தேவன் என்று முழங்கி இவ்வுலகே பின் மாறினாலும் தேவனுக்காக நின்றவனே. அக்கினியுள்ளே வேகவில்லை, தண்ணீரின் உள்ளே மூழ்கவில்லை, கடுப்புயல் அடித்தும் அசையவில்லை. உன்னத தேவன் சீஷர்களே, அக்கினியுள்ளே வேகவில்லை, தண்ணீரின் உள்ளே மூழ்கவில்லை, கடுப்புயல் அடித்தும் அசையவில்லை. உன்னத தேவன் சீஷர்களே. ஆம் ஆண்டவரே இயேசு சாமி, இது எங்களுடைய சாட்சியாக இருக்கட்டும் சாமி. ஆண்டவரே கடும் புயல் அடித்தும் ஆண்டவரே அசையவில்லை. ஆண்டவரே இயேசு சாமி, நாங்கள் ஆண்டவரே நெருப்பில் போட்டாலும் சாமி ஆண்டவரே நாங்கள் வேகவில்லை சாமி. ஆண்டவரே தண்ணீரில் நடந்தாலும் சாமி நாங்கள் மூழ்கவில்லை என்ற எங்களுடைய சாட்சியாக இருக்கட்டும் சாமி. ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருத்தரும் சாமி ஆண்டவரே இயேசு சாமி இந்த வார்த்தைகளை உணரும்படி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே எங்களுக்கு முன்னாடி ஆண்டவரே எத்தனையோ சாட்சிகள் ஆண்டவரே நாங்கள் பைபிளில் பார்க்குறோம் சாமி. ஆண்டவரே மேகம் போல சாட்சிகள் ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக இருக்குது சாமி. ஆண்டவரே இயேசு சாமி பொல்லாத உலகத்தில் ஆண்டவரே ஆண்டவரே உத்தமர்களாக வாழ்ந்து காமிச்ச அநேக சாட்சிகளை நாங்கள் வேதத்தில் படிக்கிறோம் சாமி. அப்பேற்பட்ட சாட்சிகளை போல ஆண்டவரே நாங்களும் வாழ உதவி செய்யுங்க சாமி. மோசே போல ஆண்டவரே இயேசு சாமி அந்த நிந்தையின் குரலை கேட்கும் போது ஆண்டவரே இயேசு சாமி உமக்கு முன்பாக ஆண்டவரே பரிகாரம் செய்கிறவர்கள் அவர்களுக்காக ஆண்டவரே பரிகாரம் செய்கிறவர்களாக ஆண்டவரே இயேசு சாமி எங்களை மாற்றுங்க சாமி. ஆண்டவரே எங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் இன்டர்சீட் பண்ணுறவர்களாக ஆண்டவரே எங்களை மாற்றுங்க சாமி. ஆண்டவரே இயேசு சாமி நாங்கள் உமக்கு ஆண்டவரே உண்மையாக ஆண்டவரே உத்தமர்களாக ஆண்டவரே இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே இயேசு சாமி. இந்த வாரத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுங்க சாமி. ஆண்டவரே இன்றைய செய்தியை ஆண்டவரே நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைங்க, எங்களோட பேசுங்க சாமி. ஆண்டவரே எங்களை உம்முடைய வார்த்தையால் போஷிங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு ஆராதனையில் பங்கு பெற்றோம். இப்பொழுது செய்தி கடந்து போவோம். உங்களுடைய வேதாகமத்தை நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். Turn your Bible to the book of Proverbs chapter 3 verse 10.
அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளிலே திராட்சை ரசம் புரண்டோன. அப்பொழுது என்று ஆரம்பிக்கும் போது நான் ஏற்கனவே கடந்த 3 வாரம் நாம் செய்தியை பார்த்தோம். 1ஆம் தேதி முதல் வாரம், 2வது வாரம் பார்த்தோம். உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் அப்பொழுது என்று ஆரம்பிக்கும் போது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மேலே நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி அதனுடைய காரணத்தை பார்க்கும்போது 9ஆம் வசனத்தில் கீ பாயிண்ட் அதான், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனப்பண்ணு. ஸோ முதலாவது கர்த்தரை கனப்பண்ணுகிறவர்களுடைய வாழ்க்கையில் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், ஆலைகளிலே திராட்சை ரசம் புரண்டோடும். அதுக்கப்புறம் கீழே 10ஆம் வசனத்தில் பார்த்தீங்க, 11ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, என் மகனே உனி கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே என்று போடப்பட்டிருக்கு. அப்போது கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் செய்வார் என்றால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே போன வாரம் செய்தியில் சொன்னேன், ரோமர் 8:28 வாசிக்கிறோம், சகலமும் நன்மைக்கு ஏதுவாக, அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. அப்போ உங்க வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் அநேக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கடந்து வந்திருக்கலாம். இந்த வருஷத்தை தொடங்கி இந்த பிப்ரவரி மாதம் 3வது வாரத்துக்குள்ளே எத்தனையோ சேலஞ்சஸ் என்னுடைய வாழ்க்கையில் இந்த வருடம் தொடங்கின நாளிலிருந்து பல காரியங்கள், பல போராட்டங்கள், பல காரியங்களை நாங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. விசேஷமாய் என்னுடைய தகப்பனாருடைய சுகவீனத்தின் நிமித்தம் பல அலைச்சல்கள். இதன் மத்தியில் ஒரே ஒரு காரியத்தை நான் புரிந்து கொள்ள முடிந்தது, கர்த்தர் ஒரு காரியத்தை அனுமதிப்பார் என்றால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதனுடைய முக்கிய நோக்கம் என்ன? உன்னுடைய எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை நீ கனம் பண்ணு. கர்த்தரை கனம் பண்ணும் போது அவருடைய சிட்சையை நீங்க அற்பமா எண்ணாதபடி அது சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விசுவாசத்தின் ஒரு பகுதி நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதா இருக்குது. அநேக நேரத்தில் விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் தேவனுக்கு கொடுக்க விரும்புவோம், ஆனால் தேவனுடைய சிட்சையை ஏற்றுக்கொள்ள விரும்ப மாட்டோம். தேவனுடைய ஆசீர்வாதம் வேணும் என்று சொல்லுவோம், ஆனால் விசுவாசத்தில் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்வார் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள நமக்கு மனம் இல்லாமல் எப்படி இது நடக்கும் என்று சொல்லி யோசிக்கக்கூடியவர்களாக இருப்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இருக்கிறோம். அநேக காரியங்களை தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்து கர்த்தர் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்கும் போது கூட நம்முடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அநேக தடவை அதை அடைய முடியாதபடி போகிறது. இங்கு பார்க்கிறோம், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனப்பண்ணு. வேதத்தில் ஆதியாகமத்திலிருந்து பார்க்கும்போது யார் யாரெல்லாம் கர்த்தரை கனப்படுத்தினார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். இன்னொரு விதத்தில் சொல்லுவோம் என்றால், யாரெல்லாம் கர்த்தர் மேல் விசுவாசம் வச்சாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பார்க்க முடிந்தது. அந்த சூழ்நிலை ஒருவேளை அவங்களுக்கு கசப்பாக இருந்திருக்கலாம், சூழ்நிலைகள் ஒருவேளை அவங்களுக்கு சாதகமாக இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் அதன் மத்தியில் கர்த்தரை கனப்படுத்தின போது, கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்த போது கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையில நன்மையானதை வாய்க்க செய்தார். வேதத்தில் ஒரு சம்பவத்தை உங்களோட சொல்லிட்டு நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். வாசிங்க 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 16 to 20 வசனங்களை வாசிக்க கேட்போம். Turn your Bible to 2 Kings chapter 7 verse 16 to 20. அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. ராஜா தனக்கு கைலாகு கொடுக்கிற அந்த பிரதானியை ஒளிமுக வாசலில் விசாரிப்பாயிருக்க கட்டளையிட்டிருந்தான். ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருங்கி மிதித்ததினாலே ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்தபோது சொல்லியிருந்தபடியே அவன் செத்து போனான். 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் நாளை இந்த நேரத்திலே சமரியாவின் ஒளிமுக வாசலில் விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவோடு சொன்னதின்படியே நடந்தது. போதும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். இந்த 2 ராஜாக்கள்ல பார்க்கிறோம், 7ஆம் அதிகாரத்தில் அநேக பஞ்சங்கள், சமாரியாவில் அநேக பஞ்சங்கள் ஏற்பட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் எலிசாவின் மூலமாய் ஒரு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. என்ன நற்செய்தி? உங்களுடைய வாழ்க்கையில் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும். இதை சொல்றபோது ராஜாவினுடைய கை, அதாவது அவனுடைய அசிஸ்டண்டாக இருந்தவர் சொல்றாரு, இது எப்படி நடக்கும்? அவனுடைய விசுவாசம் அவ்வளவுதான். வானத்தின் பலகணிகளை திறந்து ஆண்டவர் கொடுத்தா கூட இது நடக்க வாய்ப்பே இல்லையே என்று சொல்லி தேவனுடைய மனுஷனை அவர் அவமானப்படுத்துகிறதையும் அவருடைய அவிசுவாசத்தை வெளிப்படுத்துகிறதையும் பார்க்கணும். அப்போ உடனே தேவனுடைய மனுஷனாகிய எலிசா சொல்றாரு,
நீ அதை பார்ப்ப, உன் கண்ணால் பார்ப்ப, ஆனால் அது நீ அதை அனுபவிக்க மாட்ட, நீ அனுபவிக்க மாட்ட என்று சொல்லி அவர் கடந்து போய்விட்டார். இந்த சம்பவம் சொன்ன அந்த இரவு நேரம் 4 குஷ்டரோகிகள், அந்த சம்பவம் முழுதுமாக நீங்கள் வாசித்து பாருங்கள், நேரம் இல்லை எனக்கு. அந்த சம்பவங்களை வாசித்து பார்க்கும்போது 4 குஷ்டரோகிகள் அவர்கள் இப்படியாக யோசிக்கிறார்கள், நம்ம பட்டினியா இங்கே சாகிறதை காட்டிலும் எதிராளிகளுடைய இடத்துக்கு சென்று அங்கு ஏதாவது கிடைக்குமா என்று பார்க்கலாம். ஒருவேளை அவர்கள் நம்மளை உயிரோடு வைத்திருப்பார்கள் என்றால் நாம் பிழைத்துக் கொள்வோம், இல்லை என்றால் நம்ம அங்கே போய் சாகலாம் என்று சொல்லி அவர்கள் எதிராளிகளுடைய இடத்துக்கு போகிறார். அவங்களுடைய கேம்புக்கு கடந்து போறாங்க. போகும்போது அவங்க யாருமே இல்லை, அந்த கேம்ப்ல எல்லாரும் வெளியேற்றப்பட்டிருக்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான சம்பவம் நடக்குது. அவர்கள் வெளியேறினதுக்கு காரணம் அவர்கள் குதிரைகளினுடைய சத்தத்தை, சேரியட் சவுண்டை கேட்கிறாங்க என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். தேவன் ஒரு வானத்திலிருந்து ஒரு முழக்கங்களை ஏற்படுத்தி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை துரத்தி வருகிறது போல அநேக சேரியட் சவுண்ட் கேட்ட உடனே அவர்கள் எல்லாரும் ஓடி போய் விட்டார்கள். இப்பொழுது அவங்களுடைய இடத்துல இருக்க எல்லா உணவு வகைகளும் அவர்களுக்கு தாராளமாக இருக்குது. வேதத்தில் பார்க்கும் இந்த 4 குஷ்டரோகிகள் ஒவ்வொரு டென்ட்லையும் போய் அவங்களுக்கு வேண்டிய கோல்டு மற்ற எல்லா காரியங்களும் அவங்க அபகரித்து கொண்டார்கள். அப்போ ஒருவர் சொல்றான், நம்ம செய்கிறது நல்லதில்லை, இது ஒரு நற்செய்தி, இட்ஸ் a good tiding, we have to go and inform. நம்ம சமாரியாவில் கஷ்டப்படுகிற ஜனங்களுக்கு இதை போய் சொல்லுவோம் என்று சொல்லி அவர்கள் போய் அறிவிக்கிறார்கள். அறிவித்த போது ராஜா யோசிக்கிறான், ஒருவேளை அவர்கள் நம்மை மேற்கொள்வதற்காக, நம்ம ஏமாற்றுவதற்காக இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறதோ என்று சொல்லி முதலாவது ராஜா தன்னுடைய குதிரைகளை அனுப்பி அங்கு வேவு பார்க்க அனுப்புகிறான். தன்னுடைய ஆட்களோடு ஒரு சிலரை அனுப்பி பார்க்கும்போது அவள் ஏறெடுத்து ஓடுகிற ஒரு குறிப்பிட்ட இடம் வரை ஓடி போய் பார்த்தபோது அவங்க யாருமே இல்லை. அப்போ அவர்கள் திரும்பி வந்து சொல்றாங்க, இந்த காரியங்கள் யாருமே இல்லை, நாம் போய் அதை மேற்கொள்வோம் என்று சொல்லி அங்க போய் முழுவதுமாய், அப்போ அந்த வார் கோதுமை, அதாவது ஆங்கிலத்தில் ஃபைன் ஃப்ளோர் வீட் என்று பார்லி என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. அவங்க சொன்னபடியே அந்த காரியம் அவளுக்கு 1 சேக்கலுக்கும் 2 மர வார் கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. ஆனா அவிசுவாசமாக இருந்த அந்த ராஜாவினுடைய அசிஸ்டன்ட் அதை கண்ணால் பார்த்தான். ஆனால் அவன் பொறுப்பாளராக இருந்து அந்த இடத்துல அவர்கள் எல்லாருக்கும் விற்க வேண்டியவன் கூட்ட நெரிசலில் மிதிப்பட்டு இறந்து போனதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு காரியத்தை ஞாபகம் வைத்துக் கொள்வோம். உங்கள் எல்லாருடைய சூழ்நிலையிலும் கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்திருந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அவன் சொன்ன காரியம் என்ன? வானத்தின் பலகணிகளை திறந்து ஆண்டவர் கொடுத்தா கூட இது நடக்காது என்று யோசித்த அவனுடைய வாழ்க்கையில அவன் கண்ணால பார்க்க முடிந்தது, ஆனால் அதை அனுபவிக்க முடியல. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில நம்முடைய களஞ்சியங்கள் புரண்டோட வேண்டும், நம்முடைய களஞ்சியங்கள் நிரம்ப வேண்டும், நம்முடைய திராட்சரசம் புரண்டோட வேண்டும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் தேவை என்றால் கர்த்தருக்கு முதற் பலனை கொடுக்கக்கூடியவளாய், எல்லா விதத்திலும் கர்த்தரை கனப்படுத்தக்கூடியவளாய், கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்தக்கூடியவளாய், கர்த்தருடைய பிள்ளைகளை கனப்படுத்தக்கூடியவளாய், உங்களுடைய எல்லா விதமான முதற் பலனால கர்த்தரை கனப்படுத்தும் போது ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க முடியும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். முதல் பலனாய் கர்த்தரை கனப்படுத்துறீங்க. அதுக்கு அடுத்தது நீ விசுவாசம் உள்ளவனாய் இருந்து கர்த்தரை பிரியப்படுத்தக்கூடியவளா இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் உண்டு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரை கனப்படுத்தக்கூடியவளாய், எல்லா விதமான முதற் பலனால கர்த்தரை கனப்படுத்தக்கூடியவளாய், எல்லா விதமான சிற்சையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவளாய், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கனப்படுத்தக்கூடியவளாய், கர்த்தருடைய ஊழியக்காரர்களை மதிக்கக்கூடியவளாய் நாம் இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில நிச்சயமாக வேதத்தில் வாசித்த பிரகாரமாய் நம்முடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், நம்முடைய ஆலைகளிலே திராட்சரசம் புரண்டோடும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆசீர்வாதம் தேவை, நம்முடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் தேவை என்று சொல்லி யோசிப்போம். ஆனால் கர்த்தரை கனப்படுத்த மறந்து விடுவோம். கர்த்தர் நம்மை சிற்றிக்கும் போது அதை நாம் ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாதபடி அவிசுவாசமாய் தேவனை விட்டு தூரமாய் போகக்கூடியவர்களாக இருப்போம் என்றால் இந்த காலவெளியில் நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில உம்மை கனப்படுத்த எனக்கு உதவி செய்ய என்று சொல்லி கேட்போம். கர்த்தர் நிச்சயமாவே நம்மை கனப்படுத்த வல்லமை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம்.
பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான காலவேளையில் உங்களுடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்கள் பாராட்டின பெரிதான கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்கள் கேட்ட சத்தியத்துக்கு ஏற்றார் போல ஆண்டவரே, எல்லா விதத்திலும் முதற் பல நாள் உண்மை கனப்படுத்தக்கூடியவளாய், உங்களுடைய சிற்றையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. விசுவாசம் இல்லாமல் உண்மை பிரியப்படுத்த முடியாது ஆண்டவரே. எங்களுக்குள்ளே உள்ள ஆண்டவரே விசுவாசத்தை அனல் மூட்டி எழுப்புவீராக ஆண்டவர். உமக்கு என்று எழுந்து பிரகாசிக்க சாட்சியாய் வாழ கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் அப்படியாகவே ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதி கனமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்போதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஸ்க்ரீனில் வருகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஜெப குறிப்பிற்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென்.